எல்லாருக்கும் நம்ம மேல பார்வை வேற மாதிரி இருக்குங்க. சென்னைக்காரங்களா பெருசா சாதிச்சிட முடியுமா, ஜெயிச்சிட முடியுமா, இல்ல வேற வேற பார்வை. ஒவ்வொரு பட்டணத்துல ஒவ்வொரு பார்வை இருக்கிறது நம்ம மேல. ஆனா நான் சொல்றேன், இங்க அமர்ந்து இருக்கிற பிள்ளைகள்ல கர்த்தர் உயர்த்த போகிறார். இன்னைக்கே சில பேருக்கு அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். இன்னைக்கு நான் வெறுமையா மட்டும் பிள்ளைங்களை அனுப்ப மாட்டேன் ஆரம்பிச்சிருக்கேன். ஆமென். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க போகிறோம். அதனால நீங்க களையக்கூடாது, ஏஞ்சி போக கூடாது. அமைதியா கொஞ்ச நேரம் அந்த வார்த்தையை கேட்க போறோம். லெட்ஸ் கான்சென்ட்ரேட். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். ஆமென். ஆமென். உண்மையிலே சொல்றேன், நான் நம்புறேன், இந்த எப்ராத்தாக்கு அப்புறமா ஆண்டவர் பல பேர் உங்கள கர்த்தர் உயர்த்த போகிறார். ஆமென். அந்த உயரத்துல கொண்டு போவார்ல. அப்போ குரு அண்ணன் கிட்டயோ இல்லனா ஜேக்கப் அண்ணன் கிட்டயோ சொல்லுங்க, அண்ணன் இந்த எப்ராத்தாக்கு அப்புறமா அண்ணா அக்கா சொன்ன மாதிரியே ஆண்டவருக்காக நான் செஞ்ச சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அப்பா என்ன உயர்த்திட்டாருன்னு அப்படின்னு சாட்சி சொல்ல போறீங்க. ஆமென். ஆமென். உண்மையிலே ஆச்சரியம் காத்திருக்கிறது உங்களுக்காக. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க ஆச்சரியத்திற்கு? உங்களை பார்த்து சொல்லுங்க, இவளா இப்படி இவனா இப்படி அப்படின்னு ஆச்சரியப்பட போறாங்க. என்ன பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இன்னைக்கு எப்ப நீயா அப்படின்னு கேக்குறான். அந்த மாதிரி ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு. அப்படிதான் உங்களை உயர்த்த போறாரு. ஆமென். பாடலாமா? எங்க சேர்ந்து பாடுவீங்களா? இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே, புது வாசல்கள் திறக்கின்ற நேரமே. இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே, இது வாசல்கள் திறக்கிற நேரமே. ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் எந்நேரத்திலுமே ஆச்சரியமே. காலம் நல்ல காலம், வியந்து வாழும் காலம். காலம் நல்ல காலம், வியந்து வாழும் காலம். ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் நேரத்திலுமே ஆச்சரியமே. என்ன பாட்டு தெரியும்? ஓ, தெரிஞ்சவங்க கம்மி தான். ஒண்ணும் இல்ல. ஈஸ்ட்ல நார்த்ல சொல்றேனோ, ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் எந்நேரத்திலுமே சொல்ல ஆச்சரியமே. ஈஸ்ட்ல வெஸ்ட்ல வாயை திறந்தா அவள்தான் பாட்டு. வாயை திறந்துரு, அவள்தான் ஆச்சரியம் வந்துரும். உண்மையிலே இந்த ஆண் வாய் திறக்கிறது இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு வசனமே இருக்குது. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறாரு? உன் வாயை அட செம்ம வசனம். நல்லா விரிவா தெரிஞ்சதுன்னா என்னதான் தெரியுமா? நல்லா விரிவா திறந்தனா என்ன வரும்? இன்னொரு சொல்லுங்க. ஆமா, சூப்பர். பாடலாமே. ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் எந்நேரத்திலுமே ஆச்சரியமே. ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் எந்நேரத்திலுமே ஆச்சரியமே. இது ஆச்சரியம், இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே, புது வாசல்கள் திறக்கிடும் நேரமே. இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே, புது வாசல்கள் திறக்கிடும் நேரமே. இன்னைக்கு உங்களை எல்லாரும் இதுக்கப்புறமா ஆண் வாயை திறந்து பார்க்க போறாங்க. அட்டா, இந்த பொண்ணா இது, இந்த பையனா இது, அப்படிதாங்க ஏசப்பா அவங்கள தூக்கி உயரத்துல வைக்க போறார். சொல்வாங்கல்ல, தூக்கி தலை மேல வச்சு ஆட போறார். ஆமென். இப்படிதான் உயரத்துல ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரம் செழிப்பா இருந்துச்சு. வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? செழிப்பு. இப்படிதான் உயரத்துல ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரம் செழிப்பா இருந்துச்சு. அந்த மரம் வேற யாரும் இல்ல, நீதான். ஹல்லேலூயா. என்ன மரம்னு எல்லாருக்கும் ஆசை இல்ல? என்ன மரம் உங்களுக்கு பிடிக்கும் சொல்லுங்களேன்? ஆலமரம். அட்டா, மலை மேல இருக்கிற மரம்டா. என்னமா பனை மரம், மாமரம், தென்னை மரம், என்ன மரம்? பரவாயில்லையே, எல்லா மரமும் தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கீங்க. நீங்க சொன்ன மரம் எல்லாம் இல்ல, அது வேற மரம். சரி, பரிசுத்த வேதாகமத்துல பைபிள்ல மலை மேல, மலை பிரதேசங்களில ஒய்யாரமா சிங்காரமா
அப்படியே கெத்தா ஒரு மரம் நிக்கும்னா அது கேதுரு மரம். சொல்லுங்க, என்ன மரம்? இல்ல இங்கிலீஷ்ல செடார் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேதுரு, பேதுரு மாதிரி கேதுரு. சொல்லு, என்ன ரூ? சத்துரு மாதிரி தான். பேதுரு, கேதுரு. இன்னைக்கு நான் சத்துரு. சத்துருன்னா நம்மால் சொல்லுவான் சேத்துரு. சரி, கேதுரு மரம். சரியா? இப்போ நீங்க யாரு? நீங்க தான் கேதுரு மரம். ஏன்னா கர்த்தர் அப்படிதான் உங்களை தூக்கி மலை மேல தூக்கி வைக்க போறாரு, செழிப்பா வைக்க போறாரு. சரி, இந்த மரத்தை குறிச்சு பேசுறதுக்கு நாங்க 5 காரியத்தை பேச போறோம். ஆமென். இந்த 5 காரியங்களும் உங்க வாழ்க்கையில பார்க்க போறீங்க. பைபிள் எடுத்தவங்க டக்குன்னு எடுத்துக்கலாமா? வசனத்தை எடுத்துக்கலாமா? சங்கீதம் 104:16. சங்கீதம் 104:16. சத்தமா அட அட. கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின கேதுரு லீபனோனின் கேதுருக்களும். ஹல்லேலூயா. கர்த்தர் நாட்டின கேதுரு மரம் இருக்கா? இருக்கா இல்லையா? அப்போ ஆண்டவர் தான் உங்களை தூக்கின் போய் மேல வைக்க போறாரு. நான் சொன்னது உண்மையா இல்லையா? ஏன்னா அது மனுஷன் நட்ட மரம் அல்ல, கர்த்தரே நட்ட மரம். ஹல்லேலூயா. அப்ப நீங்க யாரு? கரெக்ட். கூடவே ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்ல போறோம். கர்த்தர் நாட்டின கேதுரு மரம். எங்க சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நாட்டின கேதுரு மரம். இந்த கேதுரு மரம் வந்து எல்லா மரத்தை போல இல்லைங்க. எல்லா சீசன்லயும் ஸ்ட்ராங்கா நிக்கக்கூடிய மரம், இலை உதிராது இருக்கிற மரம், எத்தனை பேர் வந்தாலும் வருஷ கணக்கா வாழக்கூடிய மரம். அந்த மரத்தை யாரும் அசைக்க முடியாது. ஆமென். ஏன்னா அந்த மரத்தை ஏன் அசைக்க முடியாதுன்னா அந்த மரம் அவ்வளவு பெருசா ஒய்யாரமா வளர்ந்து நிற்கும். ஏன்னா அந்த மரத்தை நாட்டினது யார் தெரியுமா? கர்த்தர். இன்னைக்கு அப்படிதான் உங்களை நாட்ட போகிறார். ஆமென். பிள்ளைகளாகிய உங்களை, வாலிபர்களாகிய உங்களை ஒய்யாரமா வளரத்தக்கதா கர்த்தர் நாட்ட போகிறார். இந்த பட்டணத்துல நீங்க உயர்ந்து இருக்கதான் போறீங்க. உங்க 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 தெருவுல கர்த்தர் உங்களை உயர்த்ததான் போகிறார். அப்படி ஒய்யாரமா இருக்கும்படியா கர்த்தர் உங்களை நாட்டி இருக்கிறார். ஆச்சரியமா இருக்க போது எல்லாமே. பாடலாமா? ஈஸ்ட்ல நார்த்ல எல்லா திசையிலும் எந்நேரத்திலுமே ஆச்சரியமே. ஈஸ்ட்ல வெஸ்ட்ல பாடலாமா? ஓ ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் எந்நேரத்திலுமே ஆச்சரியமே. ஆச்சரியம் நம்பர் 1 என்ன தெரியுமா? இந்த கேதுரு மரம் சாரம் நிறைந்திருக்கும். இதானே இப்ப வாசிச்சீங்க. சாரம் நிறைந்திருக்கும் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற அந்த தண்ணீர் அது குறையவே குறையாது. அந்த மரத்துக்கு தண்ணீர் கஷ்டம் வரவே வராது. ஒரு செடி நல்லா வளரணும்னா நம்ம என்ன ஊத்தணும்? அப்போ நீங்க ஒய்யாரமா வளர்ந்து செழிப்பாய் மாறுவதற்கு தேவையானது அதுக்கு குறைவே ஏற்படாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட நம்ம வீட்டில் ஒரு செடியை நட்டுட்டு ஒரு சில நேரத்தில் தண்ணி ஊற்ற மறந்துடுறோம் இல்லை? கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இந்த இந்த இதெல்லாம் விற்கிறாங்கல்லப்பா, செடிங்கெலாம் விற்கிறாங்கல்ல, அவங்களாம் சம்டைம்ஸ் இது நல்லா வரும்னு சும்மா சொல்லுவாங்க. ஆனால் வீட்டுக்கு எடுத்துன்னு போய் ஒரு வாரத்துக்குள்ளே பட்டு போயிடும். நம்மளும் என்னமோ பண்ணி பார்ப்போம், ஆனால் அது வராது. ஆனால் இந்த கேதுரு மரம் ஆச்சரியம் நம்பர் 1 என்ன தெரியுமா? இதுக்குள்ள இருக்கிற சாரம் குறையவே குறையாது. ஏன் அந்த சாரம் குறையாதுன்னா அந்த சாரம் அதுக்கு உண்டான தண்ணீரை கடவுளே கொடுக்க போகிறேன். ஆமென். உன்னை கேதுரு மரமா கர்த்தர் நாட்டுறாருன்னா உனக்குண்டான தண்ணீர், நீ உயர்ந்து வளர்வதற்குண்டான எல்லா தண்ணீர்னா என்ன தெரியுமா? பேசிக் நீட்ஸ், பேசிக் பிளெஸிங்ஸ், பேசிக்கா உனக்கு தேவைப்படுற எல்லாத்தையுமே தெய்வம் இயேசு கொடுக்க போகிறார். நீ யாரா வேணா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், எந்த சூழ்நிலையில வேணா இருக்கலாம். ஆனா இயேசு கிட்ட ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சேன்னா அந்த தெய்வம் வாழ வைக்கும்படியாக உனக்கு உண்டான பேசிக்கான தேவையை அவர் தருவார். எனக்கு கொடுத்தாரான்னு கேட்டா 100 விஷயம் கொடுத்திருக்கிறார். 100 விஷயம் கொடுத்திருக்கிறனால சொல்ல முடியும் அவர் தண்ணீரை தருகிற தெய்வம். அவர் தான் தண்ணி ஊத்துறாரு அப்படிங்கிறதுக்கு 13ஆம் வசனம் சாட்சி. 13ஆம் வசனம்
தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர். அப்போ அந்த பர்வதத்துக்கு மேல வளருகிற கேதுரு மரத்திற்கு தண்ணீர் யார் கொடுக்கிறது? ஓ, கர்த்தர் தம்முடைய தண்ணீரை இறைக்கிறார். எங்க இருந்து தெரியுமா வருது? மேல் வீடுகளிலிருந்து. மேல் வீடுன்னா நீங்க நினைக்கிறமா உங்க வீட்டுக்கு மேல குடி இருக்கிறாங்களே அவங்க கிட்ட இருந்து இல்ல, பரலோகத்துல வீற்றிருக்கிற நம் தெய்வத்தினிடத்திலிருந்து உங்களுக்கு தேவையான தண்ணீரும் உங்களுக்கு தேவைகளை எல்லாம் கர்த்தரே உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. இது ஆச்சரியம் தானே? எந்த மனுஷனை நம்ப வேணாமே, கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் நீங்க எல்லாம் பாக்கியவான்கள். ஏன்னா ஆண்டவர் உங்களை சாரத்தினால் நிறைக்க அவர் விருப்பப்படுகிறார். ஆமென். ஆச்சரியம் தானே? பாடிடலாமா? இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே, புது வாசல்கள் திறந்திடும் நேரமே. இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே. சந்தோஷமா கரைகளை தட்டி நேரமே. ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் நேரத்திலுமே ஆச்சரியமே. ஹல்லேலூயா. நான் ஏன் இந்த பாட்டை செலக்ட் பண்ணேன்னா, இந்த பாட்டினுடைய செகண்ட் சரணத்துல கவனிச்சிங்கன்னா, லீபனோன் கேதுரு போல் வளர்ந்திடுவேன், நான் செழித்திடுவேன், செழித்து ஓங்கிடுவேன் ஒரு வார்த்தை வரும். அதனால தான் இந்த பாட்டை நான் சூஸ் பண்ணேன். உண்மையிலே சொல்றேன், இந்த லீபனோன் அப்படிங்கிறது அந்த மலை. அந்த மலையில இருக்கிற கேதுரு மரம் நீங்க தான். நீங்க தான் கர்த்தர் நாட்டின கேதுரு மரம். நீங்க தான். உங்களுக்குள்ள இருக்கிற சாரம் குறையாது. இதுதான் ஆச்சரியம் நம்பர் 1. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க ஆச்சரியம் நம்பர் 2க்கு? ரெடி? ரெடியா? ஓசியா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எப்படிக்கா உடனே எடுத்தீங்க? நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். எங்க சொல்லுங்க பாக்கும். வேரூன்றி. வேரூன்றி. அப்போ இவ்வளவு ஒய்யாரமா நிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க வேறு ரொம்ப ஆழத்துல இருக்குதுன்னு அர்த்தம். ஆமென். ஆழமா இருக்கிற வேருள்ள மரத்தை யாராவது அசைக்க முடியுமா? யாராவது அசைக்க முடியுமா? அவர் நீர் பாய்ச்சுகிறதுனால, உங்களோடு கூட இருக்கிற அந்த உறவினால நீங்க வேறு ஊன்ற ஆரம்பிப்பீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், அநேக பேருக்கு உறவை புதுப்பிக்க போகிறேன், தெய்வத்தோட உறவை புதுப்பிக்க போகிறேன். இன்னைக்கு உங்களுக்காக நான் ஜெபிக்கும் போது ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார், செகண்ட் சான்ஸ். ஆமென். செகண்ட் சான்ஸ். நீ வேறுபற்ற இன்னொரு வாய்ப்பு. இன்னைக்கு தான் அந்த வாய்ப்பு. நாளைக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா இன்னைக்கு நீ வேறுபற்ற ஒரு வாய்ப்பு. அவரோடு இருக்கிற உறவுக்குள்ள திரும்பி வர ஒரு வாய்ப்பு. நான் முடியும் போது என்னுடைய சாட்சியோட நான் முடிக்க போகிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பை நான் பிடிச்சுக்கிட்டேன். நான் வேறுபற்ற ஆரம்பிச்சது எதுல தெரியுமா? தெய்வத்தோடு கூட இருக்கிற உறவுல. வேர் அப்படின்னா கண்ணுக்கு தெரியுமா? தெரியுமா? அப்ப பூமிக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம்னா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த க்ளோஸ் உறவு தான் அது குறிக்குது. அது வெளியில தெரியாது. நீ ஜெபிக்கிறன்ட்டு உள்ள போலாம், ஆனா நீ ஜெபிக்கிறியா அப்படிங்கிறது உனக்கு மாத்திரம்தான் தெரியும் இல்ல? இன்றைக்கு கர்த்தர் உங்களை வேரூன்ற செய்கிறார் அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற உறவுல உங்களை பலப்படுத்த போகிறாருன்னு அர்த்தம். ஆமென். உண்மையிலே சொல்றேன், எத்தனையோ டீம்ஸ் பார்த்துருப்பீங்க. நீங்களும் ஜீசஸும் இருக்கிற டீம் இருக்கு தெரியுமா? ஒரு நாளும் யாரும் அசைக்க முடியாது. Nobody can defeat you. ஆமென். இந்த மரம் எவ்வளவு ஹைட் வரும்னு நினைக்கிறீங்க? 200-300 அடி வருமா? 200-300 அடினா அவ்வளோ உயரமா இருக்குமா? அவ்வளோ அகலம் வளர்ந்துருக்குமா? 200-300 வருஷம் 400 வருஷம் வாழக்கூடிய அளவுக்கு அதுக்கு வேர் ஊன்றி இருக்குமா? எவ்வளோ ஹைட் வருதுன்னா அவ்வளோ வேர் உள்ள பற்றி இருக்கும். யாராலையும் அசைக்க முடியாது. இன்னைக்கு உங்களை, இந்த பிள்ளைகளை அவ்வளோ உயரத்துக்கு எடுத்துட்டு போனேன்னா அந்த உறவுக்குள்ள உங்களை கொண்டு வர போறேன். இன்னும் ஒரு வாய்ப்பு, இன்னைக்கு ஒரு வாய்ப்பு உனக்கு. நீ ஆண்டவரோடு இருக்கிற உறவு எப்படின்னு எனக்கு தெரியல, உன் வேர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, யாருக்கும் தெரியாது. வேற புடுங்கி எல்லாம் பார்க்க முடியாது. ஆனா வேர் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஆமென். வேர் நல்லா இருந்துச்சுன்னா மரத்தோடைய அழகு நல்லா இருக்கும். வேர் நல்லா இருந்துச்சுன்னா உயரம் நல்லா வாழ்ந்து இருக்கும். இன்னைக்கு உன் வேர் எப்படி இருக்கு எனக்கு தெரியாது, உனக்கும் தெய்வத்துக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கு எனக்கு தெரியாது. ஆனா அந்த வேர் ஆழமா போகணும். ஆமென்.
ஆச்சரியம் தானே? எத்தனை பேருக்கு ஆசை ஏசப்பா கிட்ட இன்னும் நெருக்கமான ஒரு உறவு? அவருடைய உறவுல இன்னும் ஒரு ஸ்டெப் க்ளோசர் நீங்க போக போக என்ன வரும்? ஆச்சரியம். அல்லேலூயா. பாடலாமா? ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் எந்நேரத்திலுமே ஆச்சரியமே. ஈஸ்ட்ல வெஸ்ட்ல பாடலாமா? ஓ ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் எந்நேரத்திலுமே ஆச்சரியமே. காலம் நல்ல காலம், வியந்து வாழும் காலம். காலம் நல்ல காலம், வியந்து வாழும் காலம். ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் எந்நேரத்திலுமே ஆச்சரியமே. அல்லேலூயா. அல்லேலூயா. லீபனோன் கேதுரு போல் வளர்ந்திடுவேன், நான் செழித்திடுவேன், செழித்து ஓங்கிடுவேன். ஹல்லேலூயா. அல்லேலூயா. முதல் ஆச்சரியம் என்ன? எல்லாருக்கும் நீங்க இப்ப ஞாபகம் வச்சு 5 பாயிண்ட் சொல்றீங்க. இங்க பாருங்க, ஆன்னு சொல்றதோட நிக்க கூடாது. முதல் விஷயம் என்ன ஆச்சரியம் என்ன தெரியுமா? சாரம் நிறைந்ததா இருக்கும். ஆமா. ரெண்டாவது ஆச்சரியம் என்ன தெரியுமா? வேரூன்றி இருக்கும். ஆமா. அப்ப மூணாவது ஆச்சரியத்துக்கு போவோம். இதே ஓசியா 14:6 வாசிங்களேன். அவனுடைய வாசனை லீபனோனின் வாசனை போல இருக்கும். ஆச்சரியம் நம்பர் 3, லீபனோன்ல இருக்கிற கேதுரு மரம் வாசனையுள்ள மரம். ஹல்லேலூயா. இந்த வாசனைக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன தெரியுமா? இந்த மரத்திற்குள்ள நீங்க வெட்டி பாத்தீங்கன்னா இந்த மரத்துல ஒரு பிசுபிசுப்பு தன்மை எப்பவுமே இருக்குமா. ஆயில் மாதிரி, எண்ணெய் மாதிரி, எண்ணெய் தன்மை எப்பவுமே இருக்குமா. நம்ம ஊர்ல இருக்கிற மரம் சந்தன மரம் பாருங்க. அந்த சந்தன எண்ணெய் வெளியே வந்துச்சுன்னா அந்த வாசம் தெரியும். அது அரைச்சா வாசம் தெரியும், நல்லாவே தெரியும். அப்படிதான் இந்த கேதுரு மரம் வேரூன்றி இருக்கும்னா, இது நீர் பாய்ச்சப்பட்டு இருக்கும்னா, நீ கர்த்தருடைய உறவுல வேரூன்றி இருக்கிறன்னா, நீ வர்றதுக்கு முன்னாடி உன் மேல ஒரு வாசம் இருக்கும். அந்த எண்ணெயினால வருகிற வாசம், நல்லா சொல்லுங்க, எண்ணெயினால வருகிற வாசம். இன்னைக்கு சொல்றேன், தைல குப்பி உங்க தலை மேல இருந்துச்சுன்னா உங்ககிட்ட இருந்து வருகிற அந்த நற்கந்தத்தை, ஏசப்பானுடைய அந்த நற்கந்தமா இருக்கிற உங்களை ஊரே அறியும். ஆமா, அந்த தைல குப்பியை கொண்டு வாங்கப்பா இங்க. அந்த தைல குப்பிய அந்த தம்பி கையில வச்சுக்கிட்டு இருந்தாரு பாருங்க. அந்த தைல குப்பியில இருக்கிற அந்த எண்ணெய் அவர் தலை மேல வந்துச்சு பாருங்க. யாருமே அவர் அணுக முடியல. ஏன்னா அந்த தைல குப்பியில இருக்கிற அந்த எண்ணெய் மேல இருக்கிற அந்த வாசம் சுற்றிலும் போச்சு. அவர் எதுவுமே அணுகல. இன்னைக்கு உங்க தலையில இந்த வாசம் இருக்க போகுது. உங்க மேல இந்த வாசம் இருக்க போகுது. ஏன்னா நீ அவரால் நாட்டப்பட்ட கேதுரு மரம். உன் மேல ஒரு நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீ இருந்தாலும் தெரியும், வாசம் இல்லனாலும் தெரியும். ஆமா, சென்ட் அடிச்சிட்டு வந்தா தெரியுதா? சென்ட் அடிச்சிட்டு வர ஆளு வரலன்னா தெரியுதா? நல்லா தெரியும். இல்ல, வாசனைக்கு எப்பவுமே ஒரு அண்ணன் சொல்வாரு, கேண்டில். எத்தனை பேர் கேண்டில் பார்த்திருக்கீங்க? 10 ரூபாய் கேண்டில், சாதா கேண்டில். ஆனா அதுலயே வாசம். சென்டட் கேண்டில்ஸா இருந்துச்சுன்னா அதுக்கு விலை. அப்போ எங்கே வாசனை இருக்கிறதோ அங்க மதிப்பு அதிகம். நல்லா கவனிச்சுக்க தலைவா. 10 ரூபாய் கேண்டில் ஓரமா கவர்ல கட்டி கீழே போட்டு வச்சிருப்பாங்க கடையில. ஆனா சென்டட் கேண்டில் பேக்கேஜ் பண்ணி 250 ரூபான்னு சொல்லி அழகா வச்சிருப்பாங்க. ஷெல்ஃப் மேல வச்சிருப்பாங்க. அது இன்னும் சின்னதா தான் இருக்கும். நம்ம சின்ன ஆளுங்க தான், சாதாரண ஆளுங்க தான். அந்த எண்ணெய் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, எண்ணெய் இருந்துச்சுன்னா அந்த வாசம் ஊரையே கூட்டும். ஆமா, உன்னை சுத்தி வருவாங்க. something you have, ஏதோ ஒண்ணு இழுக்கும். அந்த சென்ட் வாசனை இழுக்கிறது போல உனக்கு மேல ஒரு வாசம் இருக்கு. அது என்ன வாசம் தெரியுமா? நீங்கள் தேவனுக்கு கிறிஸ்து இயேசுவின் நற்கந்தமாய் இருக்கிறீர்கள். நீங்க தேவனுக்கு எப்படி இருக்கிறீங்களா? கிறிஸ்து இயேசுவின் நற்கந்தமா இருக்கிறீங்களா? அப்போ உன் மேல இயேசுவின் வாசம் இருக்கும். கேதுரு மரத்துல இருக்கிற அந்த எண்ணெயினால பூச்சியே கிட்ட வராது. என்ன வராது?
இன்னைக்கு ஒரு மரத்தை வச்சு நம்ம இதெல்லாம் செய்யறோம்ல, என்ன செய்யறோம், சட்டங்கள்லாம் செய்யறோம்ல. கொஞ்ச நாள் ஆக ஆக கரையான் அரிக்குதா? கரையான் பூச்சி வந்து அதை அரிச்சிடுதா? இன்னைக்கு நம்மள சுத்தி வர பூச்சி என்ன தெரியுமா? யூடியூப் பூச்சி. ஆமா. அடுத்த பூச்சி என்ன தெரியுமா? ஃபேஸ்புக் பூச்சி. ஃபேஸ்புக் எல்லாம் பழசுப்பா. இருக்குதுப்பா, 2-3 இருக்குது, அதுலயும் இருக்குது. இன்ஸ்டா. ஆமா ஆமா, இன்ஸ்டாகிராம் பூச்சி. அடுத்தது என்ன தெரியுமா? போனோகிராஃபி பூச்சி. அடுத்தது என்ன தெரியுமா? கஞ்சா பூச்சி. அடுத்தது என்ன தெரியுமா? தேவையில்லாத டெக்ஸ்டிங், செக்ஸ்டிங், இப்படி அப்படின்ட்டு பல உறவுகளோடு கூட இருக்கிற பூச்சி. இந்த வாசம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா எந்த பூச்சியும் இந்த வாசத்துக்குள்ள வராது. ஆமென். உனக்கு மேல இந்த வாசம் இருந்துச்சுன்னா யாரும் உன்னை தொட முடியாது. ஏன்னா நீ வேரூன்றி இருப்ப. உன்னை நட்டது கர்த்தர். உன்னை உயர வளர வைக்கிறது கர்த்தர். உனக்குள்ள இருக்கிற அந்த ஆயில் என்ன ஆயில் தெரியுமா? அபிஷேகம் என்ற எண்ணெய். அபிஷேகம் என்கிற எண்ணெய் சகல காரியங்களும் எல்லா பாவத்தையும் உன்னை விட்டு விலக்கும். ஆமா. அந்த அண்ணன் அந்த அபிஷேக குப்பிய அந்த குப்பிய கையில வச்சிட்டு இருக்கும்போது பக்கத்துல யாரும் நெருங்க முடியலல்ல. இன்னைக்கு ஒருவரும் உங்களை நெருங்கவே முடியாது. ஏன்னா அபிஷேகம் அதை செய்து முடிக்கும். பள்ளமா லீபனோன் கேதுரு போல் வளர்ந்திடுவேன், நான் செழித்திடுவேன், செழித்து ஓங்கிடுவேன். லீபனோன் கேதுரு போல் வளர்ந்திடுவேன், நான் செழித்திடுவேன், செழித்து ஓங்கிடுவேன். ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் எந்நேரத்திலுமே ஆச்சரியமே. Come on guys. ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் எந்நேரத்திலுமே ஆச்சரியமே. நம்பர் 1 சொல்லுங்க. சாரம். வெரி குட். ஆச்சரியம் நம்பர் 2. வேரூன்றி நிற்பீங்க. ஆச்சரியம் நம்பர் 3. நல்ல ஒரு அப்படி இழுத்து விடுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு வாசனை. இந்த 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 மரத்தை போல கர்த்தர் உன்னை பார்க்கிறாருப்பா. எப்படி தெரியுமா நீங்க இருக்க போறீங்க? உங்களை யாருமே அசைக்கவே முடியாது. உங்களை யாருமே அசைக்க முடியாது. இந்த உலகத்துல இருக்கிறவங்க நம்மளை சாதாரணமா நினைச்சுக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை உங்க மேல ஊற்ற போகிறார். யாருக்கு அந்த அபிஷேகம் வேணுமோ முடிவில் உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். எனக்கு கொடுத்தார் அந்த அபிஷேகத்தை. அந்த அபிஷேகத்தை நான் பெற்ற பொழுது பல காரியத்திலிருந்து என்னை விடுவிச்சார்கள். எனக்குள்ள இருந்த இருள், எனக்குள்ள இருந்த எல்லா கஷ்டங்கள், எனக்குள்ள இருந்த கவலை எல்லாமே மாறி போச்சு. அந்த அபிஷேகம் உனக்காக செய்து முடிக்கும். அதுதான் அந்த வாசம். அந்த அபிஷேகம் உனக்காக செய்து முடிக்கும். அடுத்தது பார்ப்போம். ஓகே, 4வது ஆச்சரியம். ரெடியா? குயிக்கா முடிக்க போறோம். இன்னும் 4 5 அவ்வளவுதான். இல்ல உங்களால முடிஞ்சா இருந்துட்டு போங்க. கொஞ்சம் இப்ப கிளம்புறாங்க நிறைய பிள்ளைங்க. முடிஞ்சா இருந்துட்டு போங்க. just 2 more we are going to go. okay? எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 23வது வசனம். எசேக்கியேல் 17:23. இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்திலே அதை நாட்டுவேன், அது கொப்புகளை விட்டு கனி தந்து மகிமையான கேதுருவாகும். அதன் கீழே சகலவித பட்சி ஜாதிகளும் தங்கி அதன் கிளைகளின் நிழலிலே தாபரிக்கும். இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க எனக்கு எல்லாமே வேணும் ஆண்டவரேன்ட்டு. ஆனா ஆண்டவர் உங்களை எப்படி தெரியுமா வைக்கிறாரு? மற்றவர்களுக்கு கொடுக்க வைக்கிறார். நீங்க கேதுரு மரம்னா நீங்க நிழல் தருகிற மரம். அந்த நிழலில் அநேகர் வந்து சேருவாங்க. உங்களால 4 பேருக்கு நன்மை வரும். என்ன அக்கா எனக்கே ஒண்ணும் இல்லை, நான் எப்படி 4 பேருக்கு கொடுக்கறது அப்படிதானே நினைக்கிறீங்க? அந்த நினைப்பை மாத்துறதுக்கு தான் நாங்க வந்து இருக்கிறோம். அல்லேலூயா. இப்படி கேட்டதெல்லாம் போதும். எப்படி இப்படி யார் கேட்பா? சத்தமா தான் சொல்லுங்க. நம்ம பிச்சைக்காரங்களா? நம்ம பிச்சைக்காரங்களா ஏசுப்பா பிள்ளைங்களா? இப்படி கேட்டதெல்லாம் வேணாம், முடிஞ்சிச்சு. நீ இப்படி கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லிப்பாரு. இப்படி பெற்றுக்கொள்றதை விட ஜாஸ்தியாவே நீ ஆண்டவர் தருவார் உனக்கு. ஆமென். அது எங்க ஐயா சொல்வார்ல, இப்படி வேணும்னு கேட்டா டம்ளர்ல கிடைக்கும். என்னப்பா? 2 சிப்ல முடிஞ்சிடும். இப்படி கொடுத்தீங்கன்னா நதி போல உங்களை அவர் மாத்துவார். நீங்க எல்லாருக்கும் கொடுக்குறவங்களா ஆசீர்வாதமா நிழல்னா எப்படி தெரியுமா இருப்பீங்க? உங்ககிட்ட வரவங்க உங்களை நம்பி வந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் நீங்க செஞ்சு கொடுப்பீங்க. ஆமென். உங்களால் அப்படி வாழ வைக்க முடியும்.
அப்படி ஒரு உயர்த்துதல ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்க போகிறார். Amen. எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிச்சோம் ஊழியத்தை. இன்னைக்கு ஊழியத்துல நிறைய காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒன்றும் இல்லை, 53 பேருக்கு சம்பளம் கொடுக்குறேன். 400 பேருக்கு தினமும் சாப்பாடு கொடுக்குறோம். 200 குழந்தைகளுக்கு தினமும் உணவு கொடுக்குறோம். ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சு இலவசமாக கல்வி கொடுக்குறோம். ஆண்டவர் செய்ய வைக்கிறார். உங்களையும் அதே மாதிரி ஆசை எப்படி தெரியுமா ஆரம்பிச்சது? ஒருத்தருக்கு கூட கொடுக்க ஆரம்பித்தோம். ஒருத்தருக்கு தான் மனசு இருந்துச்சு ஒருத்தருக்கு கொடுக்கறது. இன்னைக்கு செய்யறதுக்கு வசதியும் வந்துருச்சு. உங்களை அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வாழ வைக்க போறேன். கொடுக்கிறவர்களாக, கொடுக்கிற கை எப்பவுமே மேலதான்ப்பா இருக்கும், வாங்குற கை தான் கீழே இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் உங்களை நிழலா மாத்த போறாரு. அநேகர் வந்து உங்க நிழலிலே தஞ்சமாவார்கள். இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஒருவேளை காசு பணம் தரணுமா அண்ணன் அக்கா. இன்னைக்கு நான் சொல்றேன், தைரியமா ஒருத்தர் சொல்றேன், உலகம் காசு பணத்தை விட அன்புக்கு ஏங்குது. இன்னைக்கு கஷ்டப்படுற உன் பக்கத்து வீட்டு அக்காக்கு ஆதரவா உன்னால 4 வார்த்தை பேச முடியும்னா நீதான் நிழல் தருகிற கேதுரு மரம். பக்கத்துல ஒரு வாய் சாப்பாடு இல்ல, ரேஷன் அரிசி எல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு நிலைமை வரும் பொழுது உன்கிட்ட இருக்கிறது அவங்க கிட்ட நீ கொடுக்குற பத்தியா, இந்தாக்கா வச்சுக்கோக்கா அப்படின்னு ஒரு 2 டம்ளர் அரிசி கொடுத்து பாரு, நீதான் நிழல் தருகிற கேதுரு மரம். இன்னைக்கு உன் வீட்டுல உன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய காலேஜ் பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு டிப்ரெஷன் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப சகஜமா மாறி போச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், உன் கிளாஸ்ல யாராவது தனிமையில உட்கார்ந்து இருந்தாங்கன்னா போய் அவங்க கிட்ட பேசுங்க. என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுங்க. அவ கடக்குறா அப்படின்ட்டு விட்டுறாதீங்க. இன்னைக்கு அந்த பிள்ளைகிட்ட போய் பேசி அவ கூட அவ கஷ்டம் என்னன்னு உன்னால அவகிட்ட பேச முடியும்னா நீதான் நிழல் தருகிற கேதுரு மரம். ஆண்டவர் உங்களை கொடுக்க வைக்க போறார். ஆமென். 4வது ஆச்சரியம், கர்த்தர் உங்களை நிழலாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆச்சரியம் தானே, ஆச்சரியம் தானே. லிபனோன் கேதுரு போல் வளர்ந்திடுவேன், நான் செழித்திடுவேன், செழித்து ஓங்கிடு. லெபனோன் பாடுங்க. லெபனோன் கேதுரு போல் வளர்ந்திடுவேன், நான் செழித்திடுவேன், செழித்து ஓங்கிடுவேன். ஈஸ்ட்ல வெஸ்ட்ல சவுத்ல எல்லா திசையிலும் என் நேரத்திலுமே ஆச்சரியமே. ஓகே, எனக்கு இந்த ஆக்கு மட்டும் நல்ல சத்தம் வரணும். ரெடியா? நான் ஈஸ்ட் வெஸ்ட்ல நான் படிக்கிறேன். ஆக்கு மட்டும் உங்களுக்கு சவுண்ட் வேணும் எனக்கு, சரியா? ரோட்ல போறவெல்லாம் நின்னு பார்க்கணும், என்னடா அந்த சத்தம் ஒரே சத்தமா இருக்குதுன்ட்டு. ரெடியா இருக்கீங்களா? ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் என் நேரத்திலுமே ஓ ஆச்சரியமே. அப்போ உங்களால கத்த முடியும், பாட முடியும். டைம் ஆக ஆக தூக்கம் வந்துச்சு, டயர்ட் ஆயிடுச்சுல. எனர்ஜி சேவ் பண்ணினுக்குறோமா, சேவ் பண்ணுகிறோம். ஆமா. இன்னும் ஒன் லாஸ்ட் டைம் பாடிடலாமா? 5வது பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பாயிண்ட். ஆமென். போலாமா? ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் என் நேரத்திலுமே ஆச்சரியமே. ஹalleluya. ஆச்சரியம் நம்பர் சொல்லுங்க. சாரம், ஒரு வேர்ட் சொல்லுங்க போதும். சாரம். நம்பர் 2 வேறு. நம்பர் 3 அப்படி சொல்லும் போதே வாசனை. 4 நிழல். கர்த்தர் உங்களை நிழல் தரகுலவர்களாய் வைக்க போறாரு. 5வது உண்மையிலே சொல்றேன், the best. ஹalleluya. எந்த மரம் ஒய்யாரமா மலை மேல நின்னுச்சோ அது தன்னை வெட்டப்படுவதற்கு ஒப்பு கொடுத்துச்சா? என்ன பண்ணுச்சா? அது மரம் அப்படின்னாலே ஒய்யாரமா மலை மேல நிக்கணும். அது நோக்கம். அது என்ன அது என்னது சொன்ன? நோக்கம். தட் இஸ் பர்பஸ். மரம்னா ஒரு இடத்துல நிக்கணும், வளரணும், செழிக்கணும், கனி கொடுக்கணும், நிழலா இருக்கணும், வாசனையா இருக்கணும், ஆல் எவ்ரிதிங் ரைட். இது நோக்கம். ஆனா எப்போ இந்த ஒய்யாரத்தை விட்டு கொடுத்து தன்னை வெட்டி போடுவதற்கு தாழ்த்துகிறதோ அப்ப அது சேருகிற இடம் பரிசுத்த ஆலயம். இதுவரைக்கும் தன்னை குறிச்சு இருந்துச்சு, இதுவரைக்கும் அது வளர்ந்திருந்தது.
அது வேரூன்றி இருந்தது, அதுல வாசம் வந்துச்சு, அதுக்குன்னு இருந்துச்சு. ஆனா இப்போ அது எங்க வந்து சேர்ந்துச்சுன்னா ஆலயத்துக்குள்ள வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? மலை மேல இருக்கிற மரம் எப்படி ஆலயத்துக்கு வந்துச்சு? ஆலயம் கீழே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், எத்தனை பேர் ஊட்டி போயிருக்கீங்க? ஊட்டி போயிருக்கீங்களா? ஊட்டிக்கு அடிவாரத்துல என்ன இருக்குது? மேட்டுப்பாளையம் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு மேட்டுப்பாளையம்? கொடைக்கானலுக்கு கீழே என்ன இருக்குது? மதுரை இருக்குது. சரியா? அப்போ மலை மேல இருக்கிற ஒரு விஷயம் கீழே ஆலயத்துல இருக்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து சேரணும்னா எப்படி வந்து சேர்ந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? அது அங்க வெட்டி 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 பக்கத்துல இருக்கிற நதியில போட்டாங்களாம். அந்த நதி எங்கெல்லாம் வந்துச்சோ இந்த மரம் அந்த நதியிலேயே வந்துச்சா. வந்து நேரா வந்து கர்த்தருடைய ஆலயத்தை, சாலமோன் ராஜா கட்டின தேவாலயத்தை அலங்கரித்தது இந்த கேதுரு மரம் தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு அக்கா அண்ணன் சொல்றோம், மலை மேல நிக்கிறது நோக்கம்னா, பர்பஸ்னா, அதே மரம் தேவனுடைய ஆலயத்துல அலங்காரமா இருப்பது உயரிய நோக்கம், greater purpose. இன்னைக்கு நாங்க சொல்றேன், ஏசப்பாக்காக நீங்க என்ன செய்றீங்களோ அதுல மகிமை வெளிப்படும். உங்களை வெட்டுறதுக்கு மட்டும் விட்டுடுங்க. என் வாழ்க்கையில அலைந்து திரிந்த நாட்கள், அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா. அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா, மறந்தே திரிந்த துரோகியா, அனைத்தீரன்பாலே என்னையும் அனைத்தீரன்பாலே. உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார், செகண்ட் சான்ஸ். திரும்ப சொல்ல விரும்புறேன், செகண்ட் சான்ஸ். இந்த சான்ஸை இன்னைக்கு விட்டுறாது, இந்த சான்ஸை இன்னைக்கு விட்டுடாது. இந்த மரத்துக்கு வாழ்றதுக்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சு, திரும்பி வெட்டப்பட்டதுக்கு அப்புறம் இன்னொரு சான்ஸ் இருந்துச்சு. எனக்கு கூட ஏன் இஷ்டப்படி வாழ்றதுக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தாரு. என் இஷ்டப்படியே நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு இல்லாத பழக்கமே இல்லை. 10th படிக்கும் போது சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். காலேஜ் படிக்கும் போது கஞ்சா அடிக்க ஆரம்பிச்சிட்டேன், குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். குடிச்சப்போ ஒரு நாள் நடந்த ஒரு சம்பவத்தை சுருக்கமா சொல்ல போறேன் நான் உங்களுக்கு. ஒரு நாள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் குடிச்சிட்டேன், பயங்கரமா குடிச்சிட்டேன். என்னை தூக்கிட்டு போய் ஒரு ரூம்ல போட்டுட்டாங்க, ஹால்ல. அந்த ஹால் தாமஸ் ஹால் கிறிஸ்டியன் காலேஜ்ல, சின்ன ரூம், 10க்கு 10 தான் ரூம். நாத்தம் அடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணான்னா ஒரு ஊதுவத்தியை கொளுத்தி அந்த ரூம்ல வச்சுட்டு என்னை உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டான். என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. காலையில 10:30 மணி இருக்க வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. 10:30 மணிக்கு அப்புறம் மட்டையாயிட்டேன். என்னை தூக்கின்னு போய் போட்டவன் ஜெகன் இன்னைக்கு உயிரோட இல்லை, அவன் செத்துட்டான். அந்த கிளாஸ் ரூம்ல, அந்த ஹால் ரூம்குள்ள நான் இருக்கிறேன். ஒரு 3:30 மணி இருக்கும். மூச்சு அடைக்குது, ஒரே புகையா இருக்குது. மூச்சு அடைக்குது, ஒரே புகை. இந்த பழைய படத்துல எல்லாம் பரலோக காட்சி மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு நல்லா தெரியும் பரலோகத்துக்கு நான் போறதுக்கு. அப்போ சொல்லுங்க, வாய்ப்பு இல்ல ராஜா, கூட வந்ததே சொல்லுது பாரு. அப்போ பரலோகத்துக்கு நான் போறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா என்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நான் யாரு, ரொம்ப நல்லவன். எல்லாருமே நான் எக்ஸாம்பிள் தான். 1 நல்ல எக்ஸாம்பிள், 2 கெட்ட எக்ஸாம்பிள். நான் வந்து கெட்ட எக்ஸாம்பிள். அப்போ மூச்சு அடைச்சிட்டு நான் பாக்குறேன், ஏஞ்சி பாக்குறேன், மூச்சு அடைக்குது. என்ன நடக்குது? ஒரு வினாடிக்குள்ள அந்த பெட் 10 எரியிற அளவுக்கு புகை மண்டலம் வந்துருச்சு. ஒரு வினாடிக்குள்ள 10 எரியும். என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த ஒரு தருணம் என் வாழ்க்கையை இயேசு கொடுத்தேன். அந்த ஒரு தருணம், அப்படிப்பட்ட எனக்கும் செகண்ட் சான்ஸ் கிடைச்சதுங்க. கிறிஸ்தவனா தான் இருந்தேன், ஊழியக்காருக்கு பிள்ளையா தான் இருந்தேன், எல்லா வசனமும் கேட்டேன், ஆனா வாழ்க்கை மாறல. ஆனா அந்த தருணத்துல மரணத்துக்கும் ஜீவனுக்கும் போராடுகிற அந்த தருணம், அந்த 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 ரூம் எரிஞ்சிருந்ததுன்னா சென்னை கிறிஸ்தவ கல்லூரி வாலிபனால் எரிக்கப்பட்டது அப்படின்னு நியூஸ்ல வந்திருக்கும். 365 ஏக்கர் காடு. அப்படிப்பட்ட காடை எரிஞ்சு போறதுக்கு நான் காரணமா இருந்திருப்பேன். நான் செத்து போறது மட்டும் இல்லை, காலேஜில் எத்தனையோ பேர் செத்து போறதுக்கு நான் காரணமா இருந்திருப்பேன். ஆனா அந்த சூழ்நிலையிலையும்
நான் இயேசுவை கூப்பிட்டேங்க, எனக்கு ஒரு வழி காட்டுங்க. அவர் இயேசுவே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்ட அந்த ஒரு செகண்ட்ல என் கண் திறந்துச்சு. நான் இருந்த ரூம்ல மட்டும் இருக்கிற ஜன்னல்ல இந்த கிரில் இல்லை. நான் இருந்த ரூம்ல அது வரைக்கும் எனக்கு தெரியல. இயேசுவே என்னை காப்பாத்துங்கன்னு கேட்டேன். அந்த ஒரு தருணம் அந்த ஜன்னல்ல இருக்கிற அந்த கிரில் இல்லைன்றது அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. அங்கிருந்து வெளியே குதிச்சு போய் பாத்ரூம்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த ரூம்ல இருக்கிற அந்த நெருப்பை அணைச்சு நான் விடுதலை பெற்றேன். அதுக்கப்புறம் இயேசுவை பிடிச்சுக்கிட்டேன். இன்ன வரைக்கும் அந்த இயேசு என்னை விட்டு கொடுக்கவே இல்லை. ஆமென். அன்னைக்கு பிடிச்ச இயேசு என் வாழ்க்கையில இருந்த என் குடி பழக்கம், என்னுடைய கஞ்சா அடிக்கிற பழக்கம், நான் சிகரெட் பிடிக்கிற பழக்கம், தவறா இருக்கிற எல்லா உறவுகள் எல்லாத்தையும் என் வாழ்க்கையில இருந்து எடுத்துட்டாரு. செகண்ட் சான்ஸ். நான் எங்க தெரியுமா வந்து சேர்ந்தேன்? அந்த மரத்தை வெட்டுறதுக்கு விட்டு கொடுத்தேன். வெட்டுறதுன்னா என்ன தெரியுமா? எதெல்லாம் என் வாழ்க்கையில தேவையில்லையோ அதெல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு நான் விட்டு கொடுத்துட்டேன். ஒரு வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஏன் பழைசு எல்லாம் ஒழிஞ்சிருச்சுங்க. எனக்குள்ள இருந்த பெருமை, ஒய்யாரமா நான் வேற லெவல், நான் மாஸ், நான் என்ன வேணா செய்வேன், நான் நினைச்சதை சாதிப்பேன், அது எல்லாத்தையும் நான் வெட்டுறதுக்கு விட்டு கொடுத்துட்டேன். எப்போ விட்டு கொடுத்தனோ இங்க ஆலயத்துக்குள்ள வந்துட்டேன் பாருங்க. ஊழியத்துக்குள்ள கர்த்தர் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. மகிமையா மாத்திட்டார். அது உயரிய நோக்கம். இன்னைக்கு சொல்றேன் பிள்ளைங்களா, உங்களுக்கு பர்பஸ் மாத்திரம் இல்ல, ஹையர் பர்பஸும் இருக்கு. உங்க வாழ்க்கையை குறிச்சதான மிக அழகான ஒரு நோக்கம் இருக்குது. நீ ஏதோ இந்த இடத்துல பிறந்து சாதாரணமா வாழ்ந்து உன் வாழ்க்கையை முடிச்சுட்டு 12வது படிச்சு முடிச்சுட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணி குழந்தைய பெத்துட்டு அப்படியே போறதுக்காக நீ இல்லை. உன்னை குறிச்சு ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். உன்னை உயர தூக்குறதுக்கு அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இந்த இயேசு எனக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்தார். அந்த கேதுரு மரத்துக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தாரு. ஆலயத்துக்குள்ள வர உங்களுக்கு இன்னொரு சான்ஸை கொடுக்கிறார். இப்போ கொடுக்கிறார். அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள, அந்த இயேசு உன் வாழ்க்கையை மாற்றி உயரத்துக்கு கொண்டு போற அழகிய நோக்கத்துக்குள்ள கொண்டு வந்து நிறுத்த நீ ரெடியா இருக்கிறியா? பயனற்ற எதையுமே அவர் படைக்கல. உன் வாழ்க்கையை குறித்து ஒரு நோக்கம் இருக்குது. இப்போ நீங்க இருக்கிறீங்கன்னா உங்க மேல கர்த்தர் ஒரு விசேஷத்தை அழைப்பு வச்சிருக்கிறார். எல்லாரும் அப்படியே ஏஞ்சி நிக்கலாமா? இந்த 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 அடுத்த 10 நிமிஷம் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிக முக்கியமான 10 நிமிஷம். இந்த நேரத்தை யாரும் சாதாரணமா எண்ணக்கூடாது. இந்த நேரத்தை யாரும் சாதாரணமா எண்ணக்கூடாது. என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். அவர் உனக்கு நீர் பாய்ச்சுவார். அவர் உன்னை வேர்பற்ற செய்வார். அவர் உன்னை வாசம் கொடுக்கிறவனா மாத்துவார். அவர் உன்னை நிழலா மாத்துவார். அவர் உன்னை நோக்கத்தை தருவார். உயர்ந்த நோக்கத்துக்குள்ள கொண்டு வந்து நிற்பார். 2வது சான்ஸ் எனக்கு கொடுத்தார். இப்போ உனக்கு கொடுக்க ரெடியா இருக்கிறார். அந்த இயேசு உன் வாழ்க்கையை மாத்துவதற்கு நீ ஒரு வாய்ப்பு கொடுப்பியா? ஒருவேளை தவறான உறவுல நீ சிக்கிட்டு இருக்கலாம் என்ன போல. ஒருவேளை தவறான பழக்கங்கள்ல சிக்கிட்டு இருக்கலாம் என்ன போல. அன்னைக்கு அந்த ரூம்குள்ள வாழ்வுக்கும் சாவுக்கும் நான் போராடும் போது இயேசுவேன்னு கூப்பிட்டப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அவ்வளவு தூரம் நீ போக வேண்டாம், இங்க உன்னை தேடி இயேசு வந்துட்டார். நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் உனக்காக ஜெபிக்க, உன்னை நல்வழிப்படுத்த, உன்னை உயரத்துல கொண்டு போய் நிறுத்த ஆண்டவர் ரெடியா இருக்கிறார். எத்தனை பேர் இந்த இயேசுக்கு உங்களுக்கு அர்ப்பணிக்க போறீங்க? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். இயேசு எனக்கு வேணும், இந்த இயேசு எனக்கு வேணும், இந்த இயேசு எனக்கு வேணும். சொல்லுங்க, இந்த இயேசு எனக்கு வேணும், இந்த இயேசு எனக்கு வேணும். அவர் அந்த எண்ணெய் உன் மேல ஊத்துவார். நீ வாசம் கொடுக்கிறவளா மாறுவ. அந்த அந்த எண்ணெய் உன் மேல இறங்கும் பொழுது, அந்த அபிஷேகம் உன் மேல இறங்கும் பொழுதே உன் வாழ்க்கை மாறும். என் வாழ்க்கைய அந்த அபிஷேகம் தான் மாத்துச்சு. தம்பி அழகா சாட்சி சொன்னான். சின்ன சின்ன விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சான் ஆண்டவர்கிட்ட. அந்த அபிஷேகம் அவன் வாழ்க்கையை பெருசா மாத்திடுச்சு. இந்த அபிஷேகம் எனக்கு வேணும். எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு அற்புதம் வேணும், எனக்கு இந்த இயேசு வேணும்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தினவங்க முன்னாடி வாங்க. அக்கா பாடிக்கிட்டே இருப்பாங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் கட்டுகளை அறுப்பார். எப்பேற்பட்ட கட்டு இருந்தாலும், எப்பேற்பட்ட பழக்கத்துல இருந்தாலும் இயேசு உன்னை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். இந்த இயேசு எனக்கு வேணும்னு சொல்றவங்க, ஒருவேளை
உன்னை எல்லாரும் குறை உள்ளவங்களா பார்த்துருக்கலாம், ஆனா இயேசு உன்னை குறை உள்ளவங்களா பார்க்கல, மகளா தான் பார்க்கிறார், மகனா தான் பார்க்கிறார். இந்த இயேசுக்கு ஒரு வாய்ப்பை நீங்க கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இயேசு வாழ்க்கையை கம்ப்ளீட்டா மாத்த போறார். ஆச்சரியமா இருக்கும் உன்னை பார்த்தா. ஒருவேளை இந்த தருணம் சாதாரணமா நீ நினைக்காத, யாரையும் பார்க்க வேண்டாம், வேடிக்கை பார்க்கிற நேரம் இல்லை. நீ கண்களை மூடி, ஏசப்பா எனக்கு நீங்க வேணும், என் வாழ்க்கை இன்னைக்கு மாறணும். நிறைய பேரோடு இருக்கிற இந்த தேவையில்லாத உறவு, நாட்டம் எடுத்த இருளின் வாழ்க்கை என் வாழ்க்கையை விட்டு வெளியே போயிடுச்சு, எல்லாம் புதுசா மாறிச்சு. இன்னைக்கு உனக்கு புதுசா மாறணும். நீ கேதுரு மரத்தை போல உயர்ந்து இருக்கணும். கரங்களை உயர்த்துங்க, அர்ப்பணிச்சவங்க கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஏசப்பான்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். ஏசப்பா எனக்கு நீங்க வேணும், எனக்கு இந்த அபிஷேகம் வேணும், என் வாழ்க்கை மாறணும். ஓ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். 2வது சான்ஸை எனக்கு கொடுத்தாருப்பா. நானும் செகண்ட் சான்ஸ்ல வந்தவன் தான், இன்னைக்கு இன்னொரு சான்ஸ் உனக்கு கொடுக்குற. செகண்ட் சான்ஸ். என் இயேசு உன்னை பிள்ளையா தான் பார்க்கிறார், என் இயேசு உன்னை மகளா தான் பார்க்கிறார். ஓ அப்பா உன்னை பயனுள்ளவனா தான் பார்க்கிறார். உன் வாழ்க்கைக்கு ஒரு உயரிய நோக்கம் இருக்குது. இயேசுவேன்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். இயேசுவே என்னோட கூட சேர்ந்து அர்ப்பணிச்சவங்க, ஓ என்னோட கூட சேர்ந்து அர்ப்பணிச்சவங்க என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். உங்க ரத்தத்தினால் என்ன கழுவுங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க, எனக்குள்ள பரிசுத்த ஆவியை கொடுங்க. எனக்கு நீங்க வேணும், நீங்க இருந்தா தான் என்னால வாழ முடியும், நீங்க இல்லாம என்னால எதுவும் செய்ய முடியாது. என் தலை மேல உடைய அபிஷேகம் ஊற்றப்படணும். ஓ அப்பா என்னை தொடுங்க, என்னை முற்றிலுமா அர்ப்பணிக்கிறேன், உங்க ரத்தத்தினால் என்னை கழுவுங்க. அந்த இயேசு சிலுவையில மரிச்சது உனக்காக தான், அந்த இயேசு பாடுபட்டது உனக்காக தான், இயேசு அவமானப்பட்டது உனக்காக தான். நீ சந்தோஷமா வாழணுன்றதுக்காக தான் இயேசு அவமானப்பட்டார். ஓ இங்க முன்னாடி வந்திருக்கிறவங்க, ஏசப்பா எனக்கு நீங்க வேணும், என்னை நீங்க தொடணும், எனக்கு அபிஷேகம் வேணும், என்னை வாழ வச்சிருங்க. மகளே மகளே, உன்னை யாரும் தவறான எண்ணத்தோட தொட அதிகாரம் இல்லை, உன் வாழ்க்கையை தொட அதிகாரம் இல்லை, உன் சரீரத்தை தொட அதிகாரம் இல்லை. மகனே உண்மையா வாழும்படியாக உன்னை அழைச்சிருக்கிறார். உயரிய நோக்கத்துல மகிமை வெளிப்படும். ஆலயத்துக்குள்ள மகிமை இருந்துச்சு, அப்படிதான் நீயும் மகிமையா இருப்ப. எனக்கு மகிமை வேணும். நீங்க முன்னாடி வந்தவங்க நான் கீழே வந்து ஜெபிப்பேன், நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, வேடிக்கை பார்க்க கூடாது. நீங்க ஜெபம் பண்ணுங்க, என்ன தொடுங்கப்பா, இன்னைக்கு என் வாழ்க்கை மாறும். நான் சொல்றேன், என்ன கண்ணை திறந்து பாருங்களேன், ஒரு நிமிஷம் என்ன கண்ணை திறந்து பாருங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன். இன்னைக்கு நாங்க பேசின வார்த்தையின்படி உங்க வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கணும். உன் வாழ்க்கை மாறியே ஆகணும். மிச்ச மரம் போல இந்த மரம் இல்லை, அவரால் நாட்டப்பட்ட மரம். நான் உள்ள வந்து ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே என்னை தொடுங்கன்னு சொல்லி நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க. உன் வாழ்க்கையை நிச்சயம் கர்த்தர் மாற்றுவார். அக்கா பாடிக்கிட்டே இருப்பாங்க, நீங்க பாட வேண்டாம். ஏசப்பா என்னை தொடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருங்க, ஏசப்பா உன்னை தொட்டுக்கிட்டே இருப்பார். ஓ கர்த்தர் உன் பழைய வாழ்க்கையை மாற்ற போகிறார். நீங்க கேட்க வேண்டியது ஒண்ணுதான், இங்க இருந்து போகும்போது பழைய வாழ்க்கையோடு நீ போகக்கூடாது, பழைய பாவத்தோடு கூட நீ இருக்கக்கூடாது, பழைய தேவையில்லாத இருளோடு கூட நீ வாழக்கூடாது. புதிய மனுஷியா ஓ அபிஷேகத்தை பெற்று தைல கொம்பும் தலைமையில ஊற்றப்பட்டவளா தான் நீ போக போற. ஓ அந்த அபிஷேகம் உன்னை தொட போகுது. ஏசப்பா என்னை தொடுங்கன்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இரு. ஏசப்பா உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்கன்னு சொல்லு. ஏசப்பா என்னை வாழ வைங்கன்னு சொல்லு. அக்கா இங்க முன்னாடி பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஓ சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. லீடர்ஸ் பாஸ்டர் சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க.
சித்தம் போல் என்னை வணைந்திடுமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. உம் சித்தம் போல் என்னை வணைந்திடுமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. தருகிறேன் 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 என்னையே தருகிறேன் 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 என்னையே. உம் சித்தம் போல் என்னை வணைந்திடுமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. உம் சித்தம் போல் என்னை வணைந்திடுமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. உம்மை விட்டு தூரம் சென்ற துரோகினான் நிலை மாறி இருள் சூழ்ந்து நிற்கிறேன். உம்மை விட்டு தூரம் சென்ற துரோகினான் நிலை மாறி இருள் சூழ்ந்து நிற்கிறேன். மகனாக நான் இல்லையே, அந்த மகிமையை நான் இழந்தேன். மகளாக நான் இல்லையே, உந்தனின் மகிமையை நான் இழந்தேன். உம் சித்தம் போல் என்னை வணைந்திடுமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. உம் சித்தம் போல் என்னை வணைந்திடுமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. உம் சித்தம் போல் என்னை வணைந்திடுமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் நாமம் இயேசு நாமம். அவருடைய நாமத்துல விடுதலை உண்டு. அவருடைய நாமத்துல ரட்சிப்பு உண்டு. ஓ, அவருடைய நாமத்துல மனம் திரும்புதல் உண்டு. இயேசு நாமத்துல. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே அவர் நாமமே மதுராமதே. அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே
ஒன்றே இந்த இடத்துல இந்த நேரத்துல மகிமை அடையட்டும். There is power in the name of Jesus. உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். அப்பா, உங்க நாமத்துல விடுதலை உண்டாகட்டும் அப்பா. உங்க நாமத்துல எல்லா கட்டுகளும் அறுபடட்டும் ராஜா. இந்த நாளின் சத்தியத்தின் படி அப்பா, உங்க நாமத்தினால அபிஷேகம் ஒவ்வொரு தலையின் மேலேயும் இறங்கட்டும் ராஜா. அந்த தைல குப்பிய அப்பா ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலேயும் அப்பா நீர் ஊற்றுவீராக அப்பா, எண்ணெயை ஊற்றுவீராக அப்பா. உங்க நாமத்தினால அபிஷேகம் உண்டாகட்டும் ராஜா. அபிஷேகத்தின் அளவு கோள்கள் அப்பா இன்க்ரீஸ் ஆகட்டும். கணுக்கால் இருந்ததெல்லாம் முழங்கால் அளவாய் மாறட்டும். முழங்கால் அளவாய் இருந்ததெல்லாம் இடுப்பளவாய் மாறட்டும். இடுப்பளவாய் மாறினர் இருக்கிறதெல்லாம் நீச்சல் ஆழமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில let the anointing flow Lord. Let it flow like river. Nishakadanama viniyantara kadanama nikaralama viniyantara kadanama. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது கன்மாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே, உங்க நாமமே மகிமை இறங்கட்டும்பா, உயரணும். அப்பா, you alone be glorified at this place. May you be glorified at this place. Your power to set your mind. அந்த மேல் வீட்டு அறையில அன்றைக்கு உங்க மகிமை இறங்கி வந்தது போல ராஜா. பெந்தேகோஸ்து நாளின் அனுபவம் பிளவுபட்ட நாவுகள் போல அக்கினியாய் நீர் இறங்கி வந்தது போல ராஜா. இங்க முன்னாடி நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் தலையிலையும் அந்த அக்கினி இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா அப்பா, உங்களுடைய அக்கினியின் அபிஷேகத்தினால அப்பா எங்க பிள்ளைகளை நிரப்புவீராக. யாவே ஹல்லே ஹல்லேலூயா, யாவே ஹல்லே ஹல்லேலூயா. பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் கரைந்து போகும். இயேசுவே, Jesus, lift your voice. அப்பா இயேசுவே, உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. நிஷகதனமா மகிமையின் மேகம் அப்பா எங்க மேல நடனட்டும் ராஜா. ஹல்லேலூயா, உங்க
பாடலாமா? ஹalleluya. அப்பா, எங்க சத்தம் பரலோகத்தின் கவனத்தை இந்த பக்கம் திருப்பட்டும் ராஜா. பரலோகம் அப்பா, இங்க நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேல கண்ணோக்கமா இருக்கட்டும் ராஜா. இஷ்யா கதானா மௌதினியா கரா கதானா யாவே ஹalleluya. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்களை நான் இறுதி வரை நம்புறேன் ஆண்டவரே. நீர் மாத்திரமே என்னை உயரத்துல கொண்டு போய் நிறுத்த முடியும். நீர் நாட்டின கேதுரு மரமாக நான் உயரத்துல நான் நிற்பேன் ராஜா. நான் நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் பாடுவீங்களா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும். என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும். நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவர். எல்லாருமே சேர்ந்து அறிக்கை செய்யலாமா? நான் நம்புறேன் ஆண்டவரே, நம்புவேன். கரங்களை உயர்த்தி மேக் a promise. ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க ஆண்டவரோடு கூட. என் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, உங்களை நான் நம்புறேன் ஆண்டவரே. இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன், நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நல்ல வாயில திறந்து ஸ்தோத்திரம் சொல்வீங்களா? அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த இடத்துல கர்த்தர் அவர் அபிஷேகத்தினை கொண்டு நிரப்பி இருக்கிறார். அவருடைய விடுதலை இங்க இருக்கிறது. இங்க we have freedom today, and the freedom is because of the name of Jesus Christ. Amen. நல்ல வாயில திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்பா, எங்களை இங்க கொண்டு வந்ததற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறப்பா. எங்களை தொட்டதற்காக நன்றி. அவர் நம்மளை தொடுகிற தேவன். அவருடைய தொடுதல் இந்த நாளில் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. The Lord has touched you. The Lord has touched you. இனிமே நீங்க வெளியில போகும் பொழுது ஒரு புது சிருஷ்டியா தான் போக போறீங்க. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஓ நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை.
லீபனோன் கேதுரு போல் வளர்ந்திடுவேன், நான் செழித்திடுவேன், செழித்து ஓங்கிடுவேன். அல்லேலூயா. அப்பா உங்களை சாரம் நிறைந்தவர்களாய் கர்த்தர் நம்மளை வாழ வைக்கிற தேவன், நம்மளை வாழ வைக்கிறவர். ஜீசஸ், thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? உண்மையாவா? சந்தோஷமா வீட்டுக்கு போறோம். ஏசப்பா நம்ம ஒவ்வொருத்தரும் தொட்டு இருக்கிறார். அவருடைய அபிஷேகத்தினால் நம்மளை நிரப்பி இருக்கிறார். ஆமென். பரலோகம் களி கூறி கொண்டிருக்கிறது. ஆமென். Heaven is happy because of you all. உங்களால பரலோகம் இன்றைக்கு சந்தோஷமாய் இருக்கிறது. ஆமென். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. இப்போ இருக்கிறீங்க பார்த்தீங்களா, பாக்கியம் பெற்றோம். கரங்களை உயர்த்தி ஏசப்பா உங்களுக்காக நான் வாழ்வேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். இயேசுவேன்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். ஒரு நியூ லைஃப் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நியூ லைஃப் சொல்லுங்க. புதிய வாழ்க்கை, புதிய வாழ்க்கை, புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம், புதிய தொடுதலை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். ஆரம்பிக்கும் போது இருந்தவங்க நிறைய பேர் இப்ப இல்லாம இருக்கலாம். கூட இயேசு இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, என் கூட இயேசு இருக்கிறார். என் கூட இயேசு இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசையா, இயேசையா என்னை நம்புங்கய்யா, என்னை நம்புங்கய்யா. அப்பா, அப்பா என்னை நம்புங்க, என்னை நம்புங்க. இயேசுவே பாடுங்க பாருங்க. உங்க நாமமே உயரணும், உங்க மூலமா உயரணும். Come on, கரங்களை உயர்த்தி எல்லாரும் worship பண்ணலாமா? சமோஜாய் இயேசுவே. One last time. உங்க நாமமே பெருகணும். இன்னொரு சான்ஸ் தவற விடக்கூடாது. இயேசுவே, இயேசுவே உங்க நாமமே. அப்பா உங்க வல்லம் எல்லாரும் அப்படியே முன்னாடி வந்துருங்க. அப்படியே இருக்கிறவங்க முன்னாடி வாங்க. இருக்கிறவங்க எல்லாரும் முன்னாடி வந்துருங்க. தம்பிங்க எல்லாரும் முன்னாடி வாங்க. ஓ கர்த்தர் ஒரு விசேஷத்தை அபிஷேகத்தை உங்க மேல ஊத்துவார். Come on, come on, come on. One last time, one last time. Come on. பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி ஓடி வந்துருங்க. கொஞ்சம் பேர் தானே இருக்கிறோம். பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி வந்துருங்க. Thank you. இயேசுவே, கரங்களை உயர்த்தி இயேசுவே. எல்லாரும் 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 உங்க நாமமே உயரணும். அல்லேலூயா. தண்ணி பாட்டில் பெரிய பாட்டு. இயேசுவே
பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.